ஜெஃப்ரி எப்ஸ்டீன் ஃபைல்ஸ். நீங்கள் இன்ஸ்டாகிராம் சோஷியல் மீடியா எங்கே திறந்தாலே இந்த ஃபைல்ஸோட ஏதாவது ஒரு ஃபுட்டேஜோ இல்லை ஃபோட்டோவோ புதுசாக வந்துக்கிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட 2000க்கும் மேலே வீடியோஸும் 1,00,000க்கும் மேலே ஃபோட்டோஸும் வெளியே வந்திருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுலேயும் இந்த ஃபைல்ஸில் அவங்க வெறும் ஒரே ஒரு % மட்டும்தான் இப்போதைக்கு வெளியே விட்டுருக்கதாகவும் சொல்கிறாங்க. இதெல்லாம் கிரியேட் பண்ண அந்த மாமா பையன் இன்னைக்கு உயிரோட இல்ல. ஆனா இது எல்லாமே ஜெஃப்ரின்ற ஒருத்தன் தான் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு பின்னாடி இருக்க பெரிய தலைங்கள்லாம் அப்படியே ஒதுங்கிக்க பாக்குறானுங்க. உண்மை என்னன்னா இது எல்லாமே ஜெஃப்ரின்ற ஒரு ஆளால பண்ணப்பட்டது கிடையாது. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கேங்கே இருக்குது. இவ்வளவு நாள் அந்த ஜெஃப்ரி இதெல்லாம் பண்ணிட்டு திடீர்னு ஜெயில பண்ணதுக்கான காரணம் என்ன? ஜெஃப்ரின்றவன் ஜஸ்ட் ஒரு கருவி தான். அந்த கருவி அவங்களுக்கு தேவைப்படாத போது இல்ல அந்த கருவியே அவங்களுக்கு ஆபத்தா ஆகும் போது அதை அழிச்சிருவாங்க. இன்னைக்கு பல பிசினஸ் மேனு அதுலயும் பெரிய பெரிய ஆளுங்க மைக்கேல் ஜாக்சனோட பேர் கூட அடிபடுது அப்படின்னு சொல்றாங்க. மைக்கேல் ஜாக்சன் இதை பத்தி எக்ஸ்போஸ் பண்ண ஆரம்பிச்சதுனாலதான் அவரோட மரணத்திலயும் ஏதாவது நடந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரியும் இப்போ நியூஸ்ல லீக் ஆயிட்டு இருக்குது. எல்லாம் நோட் பண்ணீங்கன்னா தெரியும், இன்ஸ்டாகிராமில் ஏதாவது ஒரு சென்சிட்டிவான ஒரு போஸ்ட்டோ இல்லை வயலண்டான போஸ்ட்டோ அந்த மாதிரி வந்துச்சுன்னா இன்ஸ்டாகிராம் பிளர் பண்ணும். ஆனால் இப்போ இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸை பற்றி வர எல்லா நியூஸ்லையும் அப்படியே ஓப்பனாக ஆகுது. எல்லா மக்களுக்கும் இதை பற்றி தெரிய வருது. இப்போ இந்த இன்ஸ்டாகிராம் எப்படி ஒர்க் ஆகுது? இன்ஸ்டாகிராம் மட்டும் இல்லை, ஃபேஸ்புக்கு, யூடியூப்னு எல்லா சோஷியல் மீடியாலையுமே நீங்கள் ஒரு லெவலுக்கு மேலே கண்டென்ட் அதிகமாக வல்கராக ஏதாவது வயலன்ஸாக போடுறீங்கன்னா அதை ஆட்டோமேட்டிக்காக பிளாக் பண்ணும். ஆனால் இப்போ அந்த அல்காரிதம்லாம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றது சத்தியமா தெரியல. இதை பண்ணிட்டு இருந்தவங்க நினைச்சிருந்தா இந்த ஃபைல்ஸ் வெளியில வராம தடுத்திருக்க முடியும். ஆனா இதெல்லாம் மீறி இது வெளியில வந்திருக்கு அப்படின்னா கொரோனா மாதிரி ஏதோ ஒரு பெரிய விஷயம் வரப்போகுது அப்படின்னு தான் நினைக்கிறேன். இந்த மூலியமா அவனுங்க என்ன சொல்ல வரானு தெரியல. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சதி கும்பலே இருக்கதான் செய்யுது. இறுதி நாள் நெருங்க அதுவும் அவன் வர டைம்ல மனுஷங்களுக்கு இடையே ஏகப்பட்ட குழப்பமான விஷயம் நடக்கும். அது மட்டும் இல்லாம இவங்களோட அரசியல் எல்லாமே பெண்களை நோக்கி மட்டும்தான் இருக்கும். முதல்ல இவனுங்க என்ன பண்ணுவானுங்கன்னா பெண்களை நிர்வாணப்படுத்துவானுங்க. ரெண்டாவது அதே பெண்கள் கூட தப்பான ஒரு வரவுல இருப்பானுங்க. அதை வச்சு பிளாக்மெயில் பண்ணி பல விஷயத்த சாதிப்பானுங்க. அதுக்கு முதல்ல இவனுங்க செய்ய வைக்கிற விஷயம், ஒரு பொண்ணு ஒழுக்கமா ட்ரெஸ் பண்ணி ஆடைய ஒழுங்கா பேணி நடக்கிற பொண்ணை நீ அடிமையா இருக்க, நீ இதுல இருந்து வெளியில வா அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அவளை நிர்வாணப்படுத்துவானுங்க. இன்னைக்கு அந்த மாதிரி இருக்க பெண்களுக்கெல்லாம் போல்டு உமன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் இருக்கு. அப்புறம் அதே பெண்ணை வச்சு ஒன்னே சினிமா மோகம் இல்ல மாடலிங் ஆக்குறேன் அப்படின்ற ஒரு ஆசையை தூண்டி அவனுங்களோட தப்பான உறவுக்கு பயன்படுத்திப்பானுங்க. இப்படித்தான் இந்த அஜெண்டா ஒர்க் ஆகிட்டு இருக்கு. நம்மளால வெறும் எப்ஸ்டீன் ஃபைல்ஸை பத்தி பேச மட்டும்தான் முடியும். இதுக்காக ஒரு ஆக்ஷன் எடுக்க முடியாது. அதுதான் கைஸ் உண்மை.